அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. இன்னொரு புது வாரம். ஸோ எப்போ மாதிரி எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நேற்று நம்ம சேனலில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15,000 அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PUBG நியூ ஸ்டேட், இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ரியல்மி தரப்புலேருந்து ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸிங் எல்லாம் தெரிய வந்திருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ரெட்மி நோட் 11 சீரீஸில் ஒரு டிவைஸ் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதுவும் என்னென்னு பார்த்தலாம், எல்லாமே பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 677 இன்றைக்கும் பேடிஎம் கவுண்டர்ஸ் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப்பில் 2 மெகா அப்டேட் வந்து இப்போ எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மல்டி டிவைஸ் சப்போர்ட்டுடைய ஸ்டேபிள் வெர்ஷன் iOS ஆண்ட்ராய்டு 2 பேருக்குமே இப்போ ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க பேட்ச் வைஸாக. ஸோ மல்டி டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து நம்ம 4 டிவைஸில் இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மல்டி டிவைஸ் அப்டேட்டோட நிறைய பேருக்கு வந்து செக்யூரிட்டி கோட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பாப்அப் மெசேஜ் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நிறைய யூசர்ஸ் வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி கோட் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் வர்றதில்ல. யாரெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பை ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ ரீஇன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாப்அப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனுப்பக்கூடிய சேட் எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு கோட் மாதிரி தான் இவங்க சேவ் பண்ணுவாங்க நம்பர்ஸில். ஸோ அதுதான் செக்யூரிட்டி கோட். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டிவைஸ், இப்போ மல்டி டிவைஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால வேறு டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து செக்யூரிட்டி கோட் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் வரும். ஒன்ஸ் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெசேஜ் வராது அப்படின்னு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த செக்யூரிட்டி கோட் மெசேஜ் வந்து தான் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே வாட்ஸ்அப்பில் செகண்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப்பில் தான். இது வரைக்கும் வாட்ஸ்அப் வெப் நம்ம யூஸ் பண்ணுறோம் லிங்க்டு டிவைஸ் ஆப்ஷன் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆன்லைனில் இருக்கணும். ஆன்லைனில் இல்லைனா இமீடியட்டாக நமக்கு டிஸ்கனெக்ட் ஆகும். இல்லைனா ஆன்லைனில் இருக்கா செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் இனிமேல் வந்து ஆன்லைனில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்னாலுமே வந்து நம்ம வாட்ஸ்அப் வெப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. தற்சமயம் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. கூடிய விரைவில் இந்த அப்டேட்டும் உங்களுக்கு ரோல் அவுட் ஆகும். ஸோ வாட்ஸ்அப் வெப் ஃபீச்சர்லையும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ சோஷியல் மீடியா ஆப் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா யூஎஸில் இது ரொம்பவே பாப்புலர். எக்ஸாக்டாக இன்ஸ்டாகிராம் எப்படியோ அதே மாதிரி ஒரு ஆப் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப் வந்து ஃபேஸ்புக் மேலே, அதாவது மெட்டா மேலே வந்து ஒரு ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் வந்து யூஎஸில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்குடைய ஃபேமிலி ஆப், அதாவது இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பூமராங் ஃபீச்சர் வந்து ரொம்பவே பாப்புலர். இந்த பூமராங் ஃபீச்சர் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆப் தான், அந்த டெவலப்பர்ஸ் தான். அதை வந்து சைலண்ட்டாக ஃபேஸ்புக், அதாவது இன்ஸ்டாகிராமில் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அகைன் இன்ஸ்டாகிராமில் பூமராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ டெவலப்பர்ஸ் தான் வந்து அந்த ஃபீச்சரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி கோடிங், அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இப்போ ரெடி பண்ணியிருக்கிறதுனால வந்து ஃபேஸ்புக் மேலே, அதாவது மெட்டா மேலே இப்போ ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. மானிட்டரி டேமேஜ் கேட்டிருக்காங்க. பணம் வேணும், எங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருடைய ஸ்மார்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக இந்த ஆப் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் தான். ஏன்னா டெய்லி நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப் வந்து கூகுள் டவுன்லோட்ஸில் வந்து இலைட் குரூப்பை ஜாயின் பண்ணிட்டதாக தெரியுது. இலைட் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 10 பில்லியன் டவுன்லோட்ஸை வந்து ரீச் பண்ணி வந்து இலைட் குரூப் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் வந்து இது ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த 10 பில்லியன் டவுன்லோட்ஸ்க்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் மேப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே வந்து இது ரொம்பவே ஹெவியான ஆப்பாக இருந்தது. அதனால் அதிகம் பேர் டவுன்லோட் பண்ண முடியல. லைட் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்களெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனால் தற்சமயம் வந்து உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் கோ இது வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து எம்பி ரொம்பவே கம்மி. அதனால் வந்து ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன், லைட்டர் டிவைசஸ் எல்லாருமே இதை வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரொம்பவே குயிக்காக இது 10 பில்லியன் டவுன்லோட்ஸ் ரீச் ஆனதாக தெரியுது. ஸோ இலைட் குரூப்பில் இப்போ கூகுள் மேப்ஸும் அவைலபிளாக இருக்குது. PUBG நியூ ஸ்டேட், நிறைய பேர் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட அஃபிஷியல் லான்ச் நவம்பர் 11 இருந்தாலுமே வந்து இதுக்கான ஃபீச்சர்ஸ் நிறைய இப்போ ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. புது கேம் பிளே மோட்ஸ், அதுக்கப்புறம் மேப்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ PUBG நியூ ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஃபியூச்சரிஸ்டிக் PUBG அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2051 PUBG விளையாடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மேப்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஒரு பிக் அப்கிரேடாக இருக்கும் யூஸ்வலாக நீங்கள் விளையாடுற PUBGலேருந்து. அது மட்டும் இல்லை, இங்கே ரிவீல் ஆயிருக்க கேம் பிளே மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் மேட்ச் மோட் வந்து இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே இந்த மேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன் மேப்ஸ் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க.
அதோட கேம் பிளே ஃபீச்சரில் வந்து ட்ரங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வெப்பன் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆர்மர் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ ரிவீல் பண்ணிட்டு வராங்க. அதோட மேப்ஸும் வந்து இப்போ இருக்கிறத விட ஒரு பிக் அப்கிரேடோட PUBG நியூ ஸ்டேட் இந்தியாவில் November 11 அன்னைக்கு கூகுளுடைய லேட்டஸ்ட் பிக்சல் டிவைசஸ் 6 and 6 Pro இவங்க லான்ச் பண்ணாங்க. புது சிப்செட், நிறைய ஃபீச்சர்ஸ், பெஸ்ட் கேமரா எல்லாம் சொன்னாலுமே வந்து பேசிக் விஷயங்களில் நிறைய பக்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக 6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே இஷ்யூ இருக்கிறதாகவும் இது டிசம்பரில் தான் வந்து கூகுள் அப்டேட் மூலயமா சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கூகுள் பிக்சல் 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கான்டாக்ட்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து டயல் பண்ணுறதா வந்து நிறைய யூசர்ஸ் ரெடிட் அண்ட் ட்விட்டரில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக் கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் லிஸ்ட்லேருந்து ரேண்டமாக ஏதாவது நம்பரை அதுவே செலக்ட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் வந்து லைட் அப் ஆகும்போது தான் நமக்கு ஏதோ கால் டயல் ஆகுது அப்படின்னு பார்த்து சிலர் வந்து அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே வந்து சம்டைம்ஸ் அதை நம்ம நோட் பண்ணலை அப்படிங்கும்போது வந்து கால் டயல் ஆகி எதிராள் ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்ல இவங்க வேறு ஏதோ பேச வந்து நிறைய ரிசீவர்ஸ் வந்து அன்கம்ஃபர்டபுளாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் விஷயம், அதாவது கால் அப்படிங்கிறது வந்து ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பேசிக் விஷயம். இதுலேயே பிக்சல் 6 வந்து இஷ்யூ அப்படிங்கும்போது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ரியல்மியுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் Realme GT 2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. Realme 9 சீரிஸ் கூடவே இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆகும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 ப்ளஸில் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படிங்கிறதுனால வந்து AMOLED பேனல் பெஸ்ட் டிஸ்பிளேவோடு இவங்க கொண்டு வராங்க. கேமரா 108 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சலோட இந்த டிவைஸ் வந்து 46,000 கிட்ட லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் தெரிய வந்திருக்கு. அதோட ரியல்மி வந்து அண்டர் ஸ்க்ரீன் கேமராவோடையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா வந்து சைனாவில் ரீசெண்டாக ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டன்ட்டில் வந்து இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேமரா சென்சாரே இல்லை. ஸோ அண்டர் ஸ்க்ரீன் கேமராவோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அகைன் அதில் வந்து உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே, ட்ரிபிள் சென்சார், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு இந்த ஃபீச்சரும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இமேஜஸ் ரிவீல் ஆனதை பார்க்கும்போது. iQOO 8 சீரிஸ் எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே அதோட சக்ஸஸர் iQOO 9 பற்றி நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வருது. இந்த டிவைஸ் இந்தியாவில் IMEI லிஸ்டிங்காக இருக்குது. பட் இப்போ இது லான்ச் ஆக போகிறதில்ல, 2022 தான் இது லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இது லேட்டஸ்ட் சிப்செட் Snapdragon 898 இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் Snapdragon 898 ஃபர்ஸ்ட் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi 12, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மோட்டோரோலா தரப்புலேருந்து ஒரு டிவைஸ் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு டிவைஸஸும் 2021 லான்ச் ஆகுது. ஸோ 2022 iQOO 9, அதுக்கப்புறம் ரியல்மி தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது 898. ஸோ நிறைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் பிகினிங்லேயே. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 11 சீரிஸ் தான். ஏன்னா இந்த டிவைஸ் வந்து சைனாவில் பெஸ்ட் ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் Redmi Note 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபிராண்ட் ஆகி Note 11T இந்த பேரில் வரப்போகுது. அதே Note 11 Pro அண்ட் Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi கீழே இவங்க லான்ச் பண்ண போகிறத ஆல்ரெடி பார்த்துருந்தோம். Xiaomi 11i, Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் இந்த பேரில். இப்போ லேட்டஸ்ட்டாக Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் IMEI லிஸ்டிங்காக இருக்குது. அதோட மலேசியா லான்ச்சுக்கோ இது ரெடியாது, ஏன்னா சிரம் சர்டிஃபிகேஷனும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் இந்த பேரில் இந்தியாவில் லான்ச் ஆகும். மலேசியாவில் ஹைப்பர் சார்ஜ் அப்படின்னு லான்ச் பண்ணுவாங்களா இல்லை Redmi Note 11 Pro Plus இந்த பேர்லேயே கொண்டு வருவாங்களான்னு தெரியல. பட் இந்தியாவில் Xiaomi கீழே இவங்க லான்ச் பண்ணுறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, லிஸ்டிங்கும் ஆயிடுச்சு இந்தியாவில். ஸோ கூடிய விரைவில் இந்த டிவைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். Xiaomiயுடைய MIUI 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷன் வந்து இப்போ நிறைய டிவைசஸ்க்கு ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ செகண்ட் பேட்சில் என்னென்ன டிவைசஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா Redmi Note 8 இருக்குது, அதுக்கப்புறம் Mi 10 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன், Redmi 9 சீரீஸ்லையும் 3 ஸ்மார்ட் ஃபோன், Redmi Note 10 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை Mi யூசர், அதாவது Redmi இல்லைனா Xiaomi யூஸராக இருந்தால் இந்த இமேஜை நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க உங்கள் டிவைஸ்க்கும் இருக்கா அப்படின்னு. இதுதான் செகண்ட் பேட்ச் ரோல் ஆஃப். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். எந்த ஆப் வந்து 10 பில்லியன் டவுன்லோட்ஸோட ப்ளே ஸ்டோரில் இலைட் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்குற பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் பாஸ்போர்ட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தரண்யா. கங்க்ராச்சுலேஷன் தரண்யா. நீங்கள் இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.